இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் கதையை முடிக்கிறேன். துளசியை இங்கிருந்து தூக்கிட்டு போறேன். யோ எந்திரி. என்னையா தூங்கிட்டு இருக்க? அங்க பாரு. ரெடியா? எல்லாம் ரெடியா? உடங்கு. எல்லாரும் தூங்குறாங்க போல இருக்கே. ஏய், வரத்தன நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது சொல்லிட போறேன். நல்லா தூங்கிட்டு இருக்க. எந்திரிங்கடா. டேய், தூங்கிட்ட காணுங்க பாரு. டேய், ஓ இவனுங்களை வச்சு எந்திரிங்கடா. அவனுக்கு தூங்கட்டும். வா நம்ம போலாம். வா. வா. மன்னிக்கணும், உங்க தூக்கத்தை நாங்க கலைச்சிட்டோம். உங்களை பத்தி தான் ஊர் முழுக்க பேச்சு. உங்களுக்காக பால் பாயசம் கொண்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. இத முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும், இல்ல காலையிலே கொண்டு வந்திருக்கணும். இப்படி நடுராத்திரி எழுப்பியா பாயசம் கொடுப்பீங்க? ரம்யா, எப்படியா பேசுவ? அமைதியா இரு. அந்த பொண்ணு பேசினதுல தப்பில்லம்மா. நேரம் கெட்ட நேரத்துல கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஆசையா பால் பாயசம் செஞ்சோம். அதான் நேரம் போனதே தெரியல. பரவாயில்ல, தப்ப எதுவும் இல்லை. கொடுங்க, சாப்பிடுறேன். ரம்யா, இதுதான் நமக்கு கடைசி சான்ஸ். பாயாசத்துல மாத்திரையை போட்டு கலந்து கொடுத்துடலாம். என்ன சொல்ற? சூப்பர் அண்ணி, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி. ஊரே சேர்ந்து நமக்கு உதவி செய்யறாங்க. சேது, பால் பாயசம் சூப்பரா இருக்குமே. யோ, பாயசமா குடிக்க வந்தோம். கொலை பண்ண வந்திருக்கையா? பேசாம இரியா. முட்டாளுங்களா, சத்தம் போடாதீங்கடா. இதுல மாத்திரை இருக்கு, யாருக்கும் தெரியாம கலந்து கொடுத்துரு. சரியா? இந்தாமா, உள்ள தாச்சு உனக்கு 2 டம்ளர். 2 பாயசமா? துளசி, நீங்க 2 டம்ளர் குடிங்க. துளசியா கர்ப்பமா இருக்காங்க, நீ தான் குடிக்கணும். பரவாயில்ல சிவா, அவங்க 2 டம்ளர் குடிக்கட்டுமே. ஜனனி, பேசாம குடிக்க மாட்டேன். பேசாம அமைதியா குடி. ஆ, இந்தாங்க, குடுமா. ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த நேரத்துல இவ்வளவு தூரம் வந்து பால் பாயசம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட என்னம்மா நீங்க, உங்களுக்காக என்ன செஞ்சாலும் தகும். நிம்மதியா படுத்து தூங்குங்கம்மா. காலையில அர்ச்சனை முடிஞ்சதும் விருந்துக்கு ஏற்பாடு பண்றோம். சாப்பிட்டுதான் போகணும் எல்லாரும். பரவாயில்லம்மா, திருவிழாக்கு சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பா அப்ப வந்து எல்லார் வீட்லயும் சாப்பிடுங்க. சரிங்க தம்பி, அப்ப ரொம்ப சந்தோஷமா சேர்ந்தே திருவிழாவை கொண்டாடிடுவோம். சரி வாங்க, அவங்க ஓய்வு எடுக்கட்டும். சரிங்கம்மா, நீங்க எல்லாரும் ஓய்வு எடுங்க. வரோமா? வரோம். வயிறு வலி தாங்க முடியலடி. அந்த சனியனை குடிச்சிங்களா? அதெல்லாம் இல்ல, பால் பாயசம் தானே குடிச்சேன். பால் பாயாசமா? எங்க? ஏ லூசு, சமையல் விஷயத்துல கோயிலுக்குள்ள இருந்தனே, அது நான் தான். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இத கெட்ட போட்டே நான் வந்தேன். நீ என்னடா செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற? நான் எவ்வளவு ஃபீல் ஆயிட்டேன் தெரியுமா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அப்ப என்ன பத்தி கேனத்தனமா சிரிச்சது நீங்க தானா? ஆமா, அதே கேன பையன் நான் தான். ஐயோ, வலி தாங்க முடியலையே. சரி சரி, இப்ப என்ன பண்றது? இங்க பாரு, உனக்கு வயிறு வலிக்கிறதா சிவா கிட்ட சொல்லி உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லு. எனக்கு வலி உயிர் போது செல்லம். சரி சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் சிவாவை அனுப்புறேன். ஐ லவ் யூ செல்லம். லவ் யூ. இப்போ உனக்கு வயிறு வலிக்கலையா? ஐயோ, வலிக்குதே. வலிக்குதியா? என்னாச்சு? அவன் மெடிக்கல் ஷாப் போய் மருந்து வாங்கிட்டு வரானாயா? யோ, அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம். நாமெல்லாம் போய் தெரு முனையில நிக்கலாம். அவன் வரும்போது நம்ம போட்டோம்.
அப்படியா? டேய் நீங்க 2 பேரும் மெடிக்கல் ஷாப் கிட்ட போய் நில்லுங்க. அவன் எங்க கிட்ட மிஸ் ஆனான்னு வச்சுக்கோங்க, நீங்க மெடிக்கல் ஷாப்ல வச்சு போட்டுருங்க அவனை. போங்கடா கிளம்புங்க. டேய் அவன் வெளியே வரதுக்குள்ள அங்க போயிடலாம். யோ, வா. அதுக்குள்ள நான் போயிடுவோம் போல இருக்கு. வாயா, வாயா. உயிரை வாங்கிட்டு வா. மாமி என்ன இவ்வளவு நேரம் கோயில தானே இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு இங்க வழியில நிக்கிறீங்க? ஏண்டா மூடி கிடந்த கோயிலை திறந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? தப்பா? ஆமா. ஏங்க 2 ஊரும் சேர்ந்தது நல்லதுன்னு சொல்றாங்க, நீங்க தப்புன்னு சொல்றீங்க. பண்றது எல்லாமே தப்பா பண்ணி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னத்த பண்றது? நீங்க எல்லாம் யாரு முதல்ல? நீங்க பேசுறது தான் தப்பா தெரியுது. நல்லது பண்ணா தப்புன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? ஏய், நீங்க கேள்விலாம் கேட்காத. நாங்களே ஏகப்பட்ட கோவத்துல இருக்கோம். ஏங்க நீங்க வழியை விட்டா நான் எதுக்குன்னு அதெல்லாம் கேட்க போறேன்? விடுங்க. எங்கடா போற? விடாத. வாங்கடா, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா. அந்த பொருள் எடு, சீக்கிரம். கத்தி எடுத்து குத்த விட. ஏய், எடுத்து சொல்லுவ, சீக்கிரம். சீக்கிரம் வா. சீக்கிரம் குத்த விட. ஐயோ, என்ன வேடிக்கை பார்க்கற? சீக்கிரம்டா, சொல்லுடா. சீக்கிரம் குத்து. வா வா வா. ஏய், சிவா, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல இல்ல. சிவா, என்ன ஆச்சு? யார் அவங்க? உங்களை எதுக்காக அடிக்க வரணும்? உங்களை எதுக்கு அடிக்க வரணும்? அவங்க முகத்தெல்லாம் பாருங்க. இவங்க எல்லாரையும் பார்த்தா உண்மையான சாமியார் மாதிரி இருக்கா? எல்லாம் ஏதோ கெட்டப் மாதிரி இருக்கு. ஆமா துளசி, நானும் அப்படித்தான் நினைச்சேன். சரி, அவங்க எதுக்கு உங்களை அடிக்க வந்தாங்க? இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டு அடிச்சாங்க. உண்மையா கோயிலை திறந்ததுதான் காரணமா இருக்குமா? அவனுங்க அதான் சொன்னாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு சிவா. சரி, நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்க? உங்களை வெளியே வர வேண்டாம் நான் சொன்னேன்ல. ஆமா, பட் சாரி துளசி, அக்காக்கு வயிற்று வலினாங்க, அதான். நான் தான் உங்களை எதுக்காகவும் கோயிலை விட்டு நைட் டைம்ல வெளியே போக கூடாதுன்னு சொன்னேன்ல. சரி, வாங்க வாங்க முதல்ல. இல்ல, என்ன? நான் மெடிக்கல் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். அதான் அவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல, இனிமே போனவங்க திரும்பி கண்டிப்பா வரமாட்டாங்க. சரி, வாங்க போலாம் சீக்கிரம்.